எங்களுக்கு அம்மன் காட்சி தந்து கேணியில் ஒரு பிங்கள பாம்பா தோன்றி பேருந்து அதில் 1008 பானையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்க போயினோம். இது இன்றைக்கு ஆளை சிறையெல்லாம் சேர்த்துட்டீங்களா? இப்போ சிறையம் தானா? இதெல்லாம் இத்தாலி பாய்ஸ் அடிச்சு போட்டாங்க. மாப்பிள்ளை வாக்கம். ஓகே ஓகே. பேர் என்ன எப்படி வச்சுருக்காங்க? சின்ன வயசுல எப்படி ஞாபகம் இருக்கா எனக்கு? பார்க்குறேன் நீங்களா? நன்றி நன்றி. ஐனாதீவு ஆலயத்தினுடைய சிற்றாலயமாக இதை கருதுவார்கள். லண்டன்லேருந்து திருவிழா காண்டி தான் வந்தீங்களா? இது சாமி விரைக்காக படைப்பீங்களா? நன்றியா. எல்லாம் கஷ்டப்பட்டு தான் பொங்கிடும். உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கரது உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் சண்டிலிப்பா என்ற இடத்துல நிற்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சீரணி நாகபூசணி அம்மன் கோயிலுக்கு தான் வந்தாங்க. என்னத்துக்காக நீங்கள் வந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே மகோத்சவம், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவிழா ஆரம்பிச்சது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 11வது திருவிழா. இன்றைக்கு என்ன சிறப்புன்னு சொல்லி சொன்னால் 1008 பானையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்க போயினோம். இது பார்த்தீங்கன்னா போன வருஷம் தான் ஆரம்பிச்சது. அதாவது இங்கே ஒரு வழக்கு இடம்பெற்று அந்த வழக்கில் வெற்றிட்டு ஒட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் போன வருஷம் 1008 பானைகளில் பொங்கினவர்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதை தொடர்ச்சியாக தொடர்ந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1008 பானைகளில் பொங்க போயிடும். அதை உங்களுக்கு காட்டப்படும். வித்தியாசமாக இருக்கும், மிக சிறப்பாக இருக்கும். அதை உங்களுக்கு காட்டிக்கொள்ள நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல இங்கே கடைகள் இருக்கு நினைக்கிறேன். என்ன திருவிழா தேரு மூட்டம் நல்ல இதாக இருக்கு. நிறைய கடைகள் இருக்கும். சிறப்பான ஒரு ஆலயம் தான். உங்களுக்கு உள்ளுக்க போய் காட்டிக்கொள்றேன். தம்பி வணக்கம். சிறுவன் அந்த ஒரு சிறுவன் இருக்கிற அவனோட கதை. ஓமாடா தம்பி. என்ன இந்த அன்னோட தேங்காய்கள் கற்பூரங்கள் அது எல்லாமே இருக்குது. தேவையான வேண்டலாம். அப்படி இங்கே கால்கள் இருக்குது, பைப் இருக்குது. அப்படியே அங்கே கோயில் இருக்குது பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே ஆயத்தமாகி கொண்டிருக்கோம். ஆனால் இன்னும் பொங்கல் தொடங்கல நினைக்கிறேன். என்ன தான் பொங்கல் போயினோம் பாருங்க. இந்த சைட் ஃபுல்லாகவே பொங்கல் பானைகள் கல்லுகள் வச்சு இப்போ ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க. கல்லுகள் வச்சு பானைகள் எல்லாம் புது பானைகள் எல்லாமே புது பானைகள் வச்சு தான் பொங்கல் போயினோம். பானைகளுக்கு எல்லாம் போட்டு வச்சு ரெடி பண்ணினோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய மக்கள் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா பானைகள் எல்லாம் வைத்து முன்னுக்கு கோயிலுக்கு முன்பக்கமும் சரி அங்காள பக்கமும் சரி இதுக்கு அங்காள பக்கமும் சரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பானைகள் வைத்து தயாராகி கொண்டிருக்கணும். இந்த பாருங்கள், பார்க்க உங்களுக்கு தெரியும். என்ன பிரச்சனை சொல்லி சொன்னால் இடைக்கிடைக்க பாட்டுகள் போடினோம். அதால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாகவே எடுத்து காட்டல. கோப்ரேட்ஸ் பிரச்சனை இப்படியே மேலோட்டமாக காட்டுறோன்னு இடைக்கிடைக்க அந்த பாட்டுகள் நிப்பாட்டுற நேரங்களில் நாங்கள் எடுத்து காட்டலாம். அதை உங்களை சொல்கிறேன் நான். ஆனால் ஒருத்தருமே பொங்கியலை. என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் முதலாவது அதாவது இங்கே பாருங்க, இதில் கோயிலால் முதலாக இதில் பொங்கு வீணம். இதுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே பொங்கு வீணமா. அதனால் ஒருத்தருமே இன்னும் பொங்க தொடங்கலை. ஆனால் எல்லாருமே தயாராக இருக்கணும் பாருங்க. இந்த பானைகள் எல்லாம் அடுப்போடு எல்லாம் எடுத்து வச்சு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சு தயாராக இருக்கணும். அப்படியே அங்காள் சைடில் பாருங்க, இந்த சைட் ஃபுல்லாகவே அப்படியே பானைகள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அது அப்புறம் அப்படியே அங்காள் பின்னு கோயில் பின் மட்டும் போகுது. அவ்வளோதுக்கு ஆக்கள் 2 பொங்கினோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் துஷ்யந்தி. நான் இங்கே சண்டிலிப்பா சீரணியில் தான் பிறந்து வளர்ந்தது.
எங்கள் பண்டாண்ட மகள்னு சொல்லி சொன்னால் தெரியும். இந்த கோயிலில் சின்னலேருந்தே நாங்கள் விளையாடி ஓடி திரிஞ்ச கோயில். இடையில் கொஞ்சம் பிரச்சனைகளால் இப்போ ஓகேயா வந்து இந்த கோயில் நிர்வாக சபைக்கு கிடைச்சதோட கடந்த வருஷம்தான் இந்த பொங்கலை தொடங்கினவ. திருப்பங்கட மக்கள்கிட்ட கையில் கிடைச்சதால் இந்த பொங்கலை கொண்டாட தொடங்கினவ. தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த பொங்கல் செய்கிறத எல்லா மக்களும் விருப்பப்படினோம். அதோட நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இலங்கையில் இப்படி ஒரு 1008 பானை வச்சோ அல்லது இந்தலா பிரம்மாண்டமான பொங்கல் ஒன்று நடக்கிற கோயிலண்டா எங்கட சீரணி அம்மன் நாகபூஷணி அம்மனை மட்டும்தான் சொல்ல முடியும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது ஒரே ஒரு கோயில் தான் இப்படி ஒரு சிறப்பு மிக்க பொங்கலையும் கொண்டு வந்து பிரசித்தி பெற்ற வகையில் வந்து கொண்டு இருக்குது. அப்படி பொங்கல் தொடங்கி கொஞ்ச நாள்லேயே எங்களுக்கு அம்மன் காட்சி தந்து கேணியில் ஒரு பிங்க் கலர் பாம்பா தோன்றி பேருந்து அதில் முகம் தெரிஞ்சு நீங்கள் எல்லாம் யூடியூப் வீடியோக்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்கள். பைக் எவ்வளோ ஒரு நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு வகையில் அம்மன் எங்களுக்கு காட்சி தந்து தான் இருக்கிற நண்டும் எங்களுக்கு தன் சக்தியை இங்கே தெரியப்படுத்தி இருக்கிறா. முன்னைய காலங்களில் எங்களுக்கு சின்ன நேரிக்கைக்கே சொல்கிறவ அன்னதானத்தில் சமைச்சு போட்டு படைச்சா பாம்பு அந்த அன்னதான சோறில் அலைஞ்செல்லாம் போகுமெண்டு. அப்போ எங்களுக்கு அதை நம்புகிற தன்மை இல்லைன்னா சின்ன நேரம் இருந்தாங்க. ஆனால் இப்படி ஒரு வீடியோ நாங்கள் பார்த்த பொழுது எங்களுக்கு அது மிக மிக ஆச்சரியமாகவும் அம்மன் சக்தியும் எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்குது. இந்த பொங்கல் திருப்ப தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்க வேணும் என்றதில் எங்களுக்கு எல்லாருக்கும் விருப்பம். எங்களோட அம்மாள் சின்ன சக்தி இந்த இலங்கை முழுவதும் தெரிய வேணும் என்றதை நாங்கள் விரும்பிக் கொள்கிறோம். பெரும்பாலும் வார வருஷத்தில் இந்த கோயில் மிக சிறப்பான முறையில் கட்டப்பட்டு நல்லதொரு முறையில் திருவிழாக்கள் நடைபெறும் என்ற நம்பிக்கை இந்த சீரணிவாழ் மக்களிடையே இப்போவே தோன்றி இருக்குது. அந்த வகையில் சீரணிவாழ் மக்களோ அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்களோ இந்த கோயிலை பற்றி தெரிந்திருந்தால் நீங்கள் கட்டாயம் முன் வந்து எங்கள் அம்மாளாச்சிக்கு உதவ வேணும். அவள் சக்தி நிறைந்தவா, அந்த சக்தியை நாங்கள் மேன்மைப்படுத்த வேணும் என்றதில் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளுகிறோம். எல்லாரிடம் இந்த சக்திகள் போய் சேர வேணும், உங்களுக்கான பிரார்த்தனைகள் நிறைவேற வேணும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்றோம். நன்றி. அக்கா எங்கேருந்து வந்திருக்கீங்க? லண்டனா? நான் லண்டன்ல இருந்து திருவிழாக்காண்டி தான் வந்தீங்களா? சீரணி அம்மன் நாகபூஷணி அம்மன் திருவிழாக்காக. இந்த முறை தான் நான் வெளிநாட்டுக்கு போய் 20 வருஷம். அதுக்கு பிறகு கொடியேற்றத்தில் இருந்து கொடி இறக்கம் வரை நிற்கிறேன் முடிவோட வந்திருக்கிறீங்களா? வந்திருக்கிறோம். நாங்கள் ஒரு வருஷத்தில் கடைசி 2 தடவை வேண்டாலும் வருவோம். ஆனால் திருவிழாவையும் அதில் ஒரு ஹாலிடேயாக வச்சுக்கொள்கிறோம். நாங்கள் இனியும் தொடர்ந்து வருவீங்க. என்ன மாதிரி இருக்காங்க வாழ்க்கையில் எல்லாம் லண்டன்ல? ஓகேயா? ஓ, நல்லா இருக்குது. வேலை வாய்ப்புகள் எல்லாம் இருக்கா? 6
யார் ஹார்ட் ஒர்க் பண்ணினமோ அவன் நல்ல இல்லை எங்கேயுமே முயற்சி என்னதாட்டா எந்த எங்கே இருக்கிறோம்ன்றது முக்கியம் என்று சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் என்ன செய்கிறோம்ன்றது தான் முக்கியம் எப்படி நாங்கள் செய்கிறோம் அதுதான் கொஞ்சம் முக்கியமாக இருக்குது சரி அக்கா ஓகே நன்றி அக்கா கோயிலுக்குள்ளுக்க வீடியோ எடுக்கல அது இருந்தாலும் அப்படி நாங்கள் வெளியில் ரெண்டு காட்டி கொண்டு வர பாருங்க இதில் பாருங்க அம்மாள் காட்சி கொடுத்தேன்னு சொல்லி புகைப்படங்கள் எடுத்து இதில் போட்டிருக்கிறேன் பாருங்க இந்த என்ன அப்படி மறைக்கிறேன் தெரியுமா என்ன ஓடுறான் ஆமாம் இப்போ பின்ன கொழிஞ்சிட்டு கதையா அவனை ஓகே முதலாவது பானை பொங்கியாச்சு பாருங்க இது பெரிய ஒரு பானையில் ஐயரே பொங்கிட்டுருக்குறேன் அப்படியே இந்தியாவில் எல்லாருமே பொங்க தயாராகினோம் பாருங்க இந்த எல்லாரும் பானையில் எடுத்து வச்சு பொங்க தொடங்கிட்டோம் இதுக்கு இப்போ மட்டும்தான் போகலாம் பொங்கின அப்புறம் போகவே இல்லை அது சொன்னால் எல்லா வகையும் சேர்ந்து வரும் அதை இப்போ காட்டி கொண்டு பாருங்க இந்த அதில் எல்லாருமே பொங்க தொடங்கிட்டோம் உண்மையிலேயே அந்த இடத்துக்கு நிற்கலாம் கிடைக்கின்ற அவ்வளோத்துக்கு வெக்கையாக இருக்குது என்னென்னு தான் நின்று பொங்கிய மாதிரி இல்லை அப்படியே இஞ்சாலும் நின்றுட்டு அப்படி வரிசையாக பொங்கி கொண்டு இருக்கேன் காட்டுறேன் நான் உங்களுக்கு இந்த கிட்ட கிட்ட பொங்கையே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குண்டா வெக்கையாக இருக்கு பின்னுக்கு இந்த பகுதி மட்டும் படி பொங்கி அவங்க பின்னுக்கும் பொங்கினோம் பாருங்க அவங்க பட் பொங்கல் சாப்பிடலாமே நல்லா சாப்பிடலாம் எங்க ஆண்ட நீ ஆக்கல கடை வெக்கப்பட போறீங்க நீங்க வெக்கப்பட நீ மரணி வரைக்கும் வந்தீங்கல்ல ஓ மறந்தடிக்கோ அப்ப எங்க போட்டோ எடுத்தீங்கல்ல அப்ப எங்க போட்டோ தன்னை காட்டு அங்க வரோம் எனக்கு ஞாபகம் ஞாபகம் வச்சிருக்கா நீ நீங்க போட்டு வச்சுக்கிறீங்க உங்களை போட்டு பாத்துறியா நான் மறுபடி பிள்ளைய மஞ்சள் அடிச்சு பாத்துறேன் சரி சரியா நல்லபடியா மஞ்சள் நான் அடிச்சு பாரு நீ அடிச்சு பாரு இந்த கோயில் சீரணி பொங்கல் வேற ஃபோன் பாவிக்கா படி சரியா ரெண்டே வேறமோ வருவீங்க ரெண்டு நேரம் போடுவேன் அடிச்சு போடாங்கடா
அடிச்சு போட்டாங்க ஏன் அடிச்சாங்க புகை மூஞ்சை கடிச்சு போட்டு நான் ஏதோ நிர்வாகத்துக்கு போய் அடிபடி கொண்டு வரான்ல அவ்வளவு புகை ஏன்னா கண்ணெரியுது அல்ல மூட வலிக்கிட்டு வேர்வை சிந்து உடைக்க சொல்லுவாங்க இது கண்ணீர் சிந்து உடைக்கிறோம் அப்பா நிப்பாட்டி போட்டாங்க உண்மையாக அவ்வளோத்து வெக்கையாக இருக்குது புகை ஏன்னா இல்லைடா கண்ணில் வெட்டி அழுதான் எடுக்கிறோம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்படி இங்கே இதுக்குள்ள நிற்கிற சரியான கஷ்டம் அளவுக்கு நிற்கிறாக்கள் சரியா இப்போ வேணும்னு சொன்னால் வழியில் வரது மேலாது ஒன்றுமே செய்யலாது எப்படி எனக்கு நின்று தான் பொங்கி ஆகணும் இந்த பாருங்க இந்தாக்கா பொங்கிங்க நாங்கள் நிறைய போயிடும் எல்லாம் மெடிஞ்சு நிற்க அவ்வளோது வெக்கையாக இருக்கு பொங்கியாச்சா பொங்குறவன் நிற்கிறான் கிடக்கா சரி சரி அப்புறமா என் பொங்குறீங்களா நீங்கள் இந்த இடம் தானே இருக்கீங்க இப்போ விளங்க உனக்கு என்ன அடுப்பு பக்கம் போ சமையல பழகன்னு சொல்கிறேன் இந்த வெக்கைக்கு நிற்க மாட்டதுக்காண்டி இதன் மூலம் ஒரு கருத்து சொல்லுவாங்க தனக்கு அந்த தான் அடிக்கடி அடுப்பு பக்கம் நிற்கிறேன் எனக்கு கண்ணு வேறு அப்படி உண்மை வேறு 2 பேர் கண்ணு ஆர்டர்ஸ் வந்துருக்குன்னு வேறுங்க ஆர்டர்ஸ் வந்துருக்கு 2 பேரும் வந்துருக்கு 2 பேர் நிற்கிற 1000 பேர் கண்ணு சொன்னாங்க அவ்வளோத்துக்கு இதாக இருக்குண்ணே அதுக்கு போய் பார்த்தேன் அதுக்கு போயிடாடா நின்றுறான்டா இந்த இதுக்கு நான் நின்றுறான் தாங்கலாம் ஓடிட்டேன் அப்படியே அடிவண்ணா நீ இந்தியாவில் எங்களோட படித்த பள்ளி ஒரு ஆள் பொங்கி கொண்டிருக்கோம் இவாதான் இவா எங்களோட படித்தவா காட்டலாம் வீடியோவில் பொங்கல் தருவீங்களா பொங்கி முடிய தருவீங்களா இல்லை எங்களுக்கு வா தருவா பொங்கல் படித்தால் தானே தருவா வடை சுட இல்லையா அப்படியா வடையாம் சக்கரை புகையா பண்ண முடியா எல்லா புகை எங்கே வைப்பீங்களா அடிவன் டைமா பொங்குது ஓகே ஓகே அண்ணா இப்போ ஆன்சர் பண்ண இதே வச்சுருங்க அண்ணா அந்த மைக்கை வச்சுருங்க ஓகே இப்போ அது வெளிநாட்டவர் வந்து இந்த திருவிழாவில் பங்கு பெற்றுக்கிட்டு இருக்காரு இப்போ அவர்கிட்ட கேட்போம் ஆனால் கேளுங்க இப்போ இதை பற்றி என்ன நினைக்கிறேன் Che cosa pensate voi se ve l'avete fatto festa di questo? È un'esperienza nuova, una cosa nuova che ho voluto fare insieme a un amico che mi ha portato qua. என்னவா எனக்கு இது ஒரு புதுசு மாதிரி ஆனால் இதுதான் முதலே பார்த்துருக்கிறாரு அந்த இதுவெல்லாம் வீடியோக்களை பார்த்துருக்காரா ஆனால் எனக்கு என்னோட வந்தால சந்தோஷப்படுறேன் அப்படி சந்தோஷப்படுறாரா எந்த நாடு? இத்தாலி ஓகே ஓகே Salento. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நேராக பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம் தான் நேரடியாக பார்த்தேன் மற்றபடி டிவி எல்லாம் இதெல்லாம் பார்த்தேன் அப்போ அடுத்த முறை நான் வருவேன் முதல் அண்டைக்கும் சொல்லி கொண்டு இதுக்கு அப்புறம் சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்க அவரை அப்போ டேஸ்ட் தெரியும் dopo di questo mangiare poi vedere com'è dolce come stava ஓகே Provato. ஓகே நான் முதல்ல சாப்பிட்டு வரேன் ஓகே ஓகே ஆனால் வணக்கம் ஜாழ்ப்பாணம் சொல்ல சொல்லுங்க நேரம் வணக்கம் ஜாழ்ப்பாணம் தின்ன வசி Vanacca Japan. வணக்கம் ஜாழ்ப்பாணம் வணக்கம் ஜஃப்னா தின்ன Valakna Japan. வணக்கம் 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 Vanakkam. வணக்கம் Vanakkam Japan. ஜாழ்ப்பாணம் ஓகே இது ஒன்று ஓகே Vanakna Japan. ஓகே 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 தேங்க்ஸ் அண்ணா நன்றி அக்கா அரிசி வரும் ஏன் அழுகுற உண்மையை சொல்லி அழுகுற வடை இல்லை இப்போ என்ன எந்த உண்ட தினல்ல என்ன பற்றி என்ன சொல்லி என்ன சொல்லி பண்ணி அழுகுற அப்படி நான் கோயில் மற்ற சைடு இப்போ வந்து நான் காட்டவே இல்லை உங்களுக்கு இந்த அரசு மரம் இங்கே பாருங்க இந்த இந்தியாலையும் பொங்கி கொண்டிருக்கணும் அப்படியே இந்தியாவில் பார்ப்போம் இந்தியாலையும் பொங்கல் நடைபெற்று கொண்டிருக்குது பொங்கி முடிஞ்சதா இல்லையா நடந்து கொண்டிருக்குதா இந்த அப்படி கோயில் சுத்த வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1008 பானைகளில் பொங்கி கொண்டிருக்கணும் பார்க்குறேன் நீங்களா நன்றி பொங்கலையா நீங்கள் இது பொங்குறீங்களா இந்த இடமா நீங்கள் இந்த கோயிலை பற்றி தெரியுமா உங்களுக்கு அந்த காலத்தாக தெரிஞ்சிருக்குங்க கட்டாயம் கனகாலம் இருக்கு நிறைய அதிசயங்கள் நடக்கிறது தானே என்ன அம்மாள் வாரம்னு சொல்லிட்டு என்ன ஓகே நீங்கள் முதல் பொங்குறீங்களா இல்லாட்டி வளமையாக பொங்குறீங்களா பொங்குறீங்களா பொங்கியோட போதானே பொங்குது பொங்க மட்டும் தருவீங்களா பொங்கல் எனக்கு சும்மா கேட்டு நான் ஓகே பொங்கியோட போது தானுங்க ஓகே பொங்கிட்டு சரிங்க பொங்குங்க நான் பாருங்க ஓகே நன்றி ஓகே அப்படியே இந்தியாவில் பாருங்க எல்லாருமே பொங்கி கொண்டிருக்கணும் இங்கே நிற்கிறது பெரிய ஏரியா கிடக்கு அவ்வளோத்துக்கு ஓகே கிடக்கு இப்போ ஒரு சாதனை பயணம் உண்டு இந்த வெக்கைக்குள்ளே போகிறோம் நிறைய பேர் கஷ்டப்பட்டு பொங்கி கொண்டிருக்கணும் இதால் போகிறோன்னு தெரியலையே
அக்கா அதில் போகிறேன்னாக்கா. ஆமாம் நிற்கிறதே பெரிய வாடா கிடாக்கு. ஆமாம் எடுக்கிறனால எனக்கு எங்கே எடுக்கிறேன்னு தெரியல. எல்லாம் கஷ்டப்பட்டு தான் பொங்கிடும். ஐயோ இதுக்கு மேலே இருக்கு எனக்கு கேளாது. வீடியோ எடுக்கிறது என்ன பொங்கி முடிஞ்சதாக்கா? உங்களை பரவாயில்ல கண்ணாடி போட்டிருக்கீங்களே. கண்ணெரியாது கண்ணாடி போட்டாலும் எரியுதா? எங்களுக்கு அழுகிறோம் தான் ஆனந்த கண்ணீரில் அழுது நேற்று கிடந்து வைக்க போகிறோம். வேண்டுங்க இங்கே மோதம் தான் படைக்கிறது நினைக்கிறேன். நான் கூட வடை சொன்ன அம்மனுக்கு பிள்ளையாருக்கு வடை. பிள்ளையாருக்கு மோதமா? அப்போ இங்கே என்னென்ன இங்கே பொங்கல் மட்டும் தான் இன்றைக்கு பொங்கி முடிந்து கடைசியாக பாருங்க எல்லாம் ஐட்டம் இருக்கும். அப்போ இங்கே நீங்கள் எதில் இருக்கிறீங்க சொன்னீங்கன்னா வருவோம் நாங்கள் அந்த இடத்துக்கு. நான் சும்மா பாடிக்க ஒரு வருஷம் பொங்கல் ஸ்டார்ட் இந்த 1008 பானையில் என்ன இந்த மாதிரி 2வது வருஷம் என்ன தொடர்ந்து செய்வீங்களா? இப்போ உயிருள்ள வேலை செய்வீங்க. இந்த கோயிலை பற்றி சொல்லுங்க எங்களுக்கு. சிறப்பான கோயில் தானே உங்களுக்கு சிறப்பு. ஆனால் இந்த இருப்பிடத்தை பற்றி தெரியாதுங்க. நிறைய அதிசயங்கள் நடக்கிறதா அதில் பற்றி சொல்லுங்க. அதிசயங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் கோயிலாக நடக்கும் என்ன? சரி சரி பிள்ளையாளுக்கு வந்துருக்கலாம் கொஞ்சம் நாளைய முதல். என்ன நடந்தது? அது எங்களோட ஊர் கோயில் நான் துணிஞ்சேன்னு சொல்லியிருக்கேன். எந்த கோயிலாலும் சொல்லணும். ஊர் கோயில்னு பார்க்கக்கூடாது. எல்லாமே சமம் தான். அளவு நீர் என்னத்தை பெரிய தீரும். நாங்கள் அழுகிறது ஒரு விஷயம் தானா வருது. நானும் வரும் இல்லை இருந்து வேறு என்ன சொன்னீங்க? அழுது ஒரு வேண்டுதல் செய்த மாதிரி இருக்குமே. என்ன வேண்டுதல் செய்வோம்? அது சரிதான். பால் இருக்கு. சில பேர்ட்ட முடிகிற இடத்துக்கு வந்துட்டது. அப்பா ஆனந்த கண்ணீரடா. ஆனந்த கண்ணீர் இப்படி அதுக்கு என்ன வீடியோ எடுத்து வில்லங்கத்துக்கு போய் அழுது கொண்டு வரேன். எல்லாமே பார்க்குறாங்களுக்கு தான் வீடியோ கார்டு போகிற ஒன்றுமே இல்லை. எனக்கு ஒரு கட்டாயம் இல்லை. அதுக்கு நிற்க வேண்டிய வீடியோ காட்டணும் பண்ணுறதுக்காண்டி தான் பார்க்குறாங்களே. அது சொல்லி நம்ம பிள்ளைங்கல என்ன வீடியோ கார்டு ஓடுறீங்க சொல்லி போட்டு அவங்க எடுத்து காட்டும் வருவீங்க நீங்கள் எல்லாம். மாப்பிள்ளை பார்க்கும் லண்டன்ல இருக்கணுமா? நான் மாப்பிள்ளை லண்டன்ல இருக்கணுமா? சரி சரிங்க. சரி சரி வேண்டாம். என்ன செய்யணும் உங்களோட? என்ன செய்யறது? போட்டோ வீடியோ எடுத்து போடுறதா? சரி சரி போடுறேண்ணா. சுப்பிரமணி தமிழ் லய ஞான மணி வட்டூர் சாகித்ய தமிழ்நாடு இசைவேந்தன் கோட்டாவை சிவகரன் இவர்களுடைய தமிழ் நாதஸ்வர தமிழ் வித்துவான்களும் மாவசக்தி 1/4/2024 அன்று இடம்பெற இருக்கின்றது. அனைத்து அடியார்களும் இந்த மஞ்சள் பெருவிழாவையும் கண்டு கழித்து எம்பெருமாட்டி சிரணி ஸ்ரீ நாகபூஷணி அம்பாள் தேவஸ்தானத்திலே இந்த 2024ஆம் ஆண்டிலே சென்ற வருடம் ஆரம்பிக்கப்பட்ட பொங்கல் விழா நிகழ்வானது இவ்வருடமும் மிகவும் சிறப்பான முறையிலே எம்பெருமாட்டி அடியார்கள்னாலே மிகவும் சிறப்பாக
இந்த பொங்கல் விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்பெருமாட்டினுடைய அருட்கடாட்சங்களை பார்த்தீங்கள் என்றால் இப்போ எங்கள் ஊரிலே இருப்பவர்களினுடைய அருட்கடாட்சத்தை விட ஏனைய இடங்களில் இருந்தும் இந்த ஆலயத்துக்கு வருகை தந்து குறிப்பாக நாங்கள் சொல்ல வேண்டுமென்றால் நயினாதீவு ஆலயத்தினுடைய சிற்றாலயமாக இதை கருதுவார்கள். நயினாதீவு சில குறிப்பிட்ட காலப்பகுதியிலே செல்ல முடியாத அடியவர்கள் இந்த ஆலயத்தை தரிசித்து அதே நேரம் எனக்கு நான் சிறியவனாக இருந்த காலப்பகுதியிலே நயினாதீவு செல்ல முடியாத காலப்பகுதியிலே இங்கே அதே காலப்பகுதியிலே திருவிழா நடக்கின்ற காலப்பகுதியிலே இங்கு திருவிழா இடம்பெறுகின்றதை கண்கூடாக கண்டிருக்கின்றேன். அத்தோடு இந்த நிகழ்வோடு அதாவது தேர் திருவிழா அங்கே நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்திலே இங்கேயும் அந்த தேர் திருவிழா நிகழ்வானது உள்வீதியிலே இந்த தேர் திருவிழா விஞ்ஞாபனம் இடம்பெற்றிருக்கின்றது. எம்பெருமாட்டினுடைய அருள்கடாட்சம் நீங்கள் என்னதை நினைத்து எம்பெருமாட்டினுடைய அருள்கடாட்சத்திலே வந்து நீங்கள் இருக்கின்றீர்களோ அதே மாதிரியாக அம்பாளுடைய திருக்கடாட்சம் கிடைத்து எத்தனையோ பேர்கள் எத்தனையோ அடியார்கள் எம்பெருமாட்டினுடைய அருளை பெற்றிருக்கின்றார்கள். எம்பெருமாட்டி எமது மக்களுக்காகவும் எம்பெருமாட்டியானது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் நாகமாக வந்து எம்பெருமாட்டிக்கு அருள்கடாட்சத்தை தந்திருக்கின்றார். எமது ஆலயத்தினுடைய கொடியேற்ற நிகழ்வுக்கு முற்பகுதியிலேயும் எம்பெருமாட்டியானது தன்னை அடையாளப்படுத்தி நாகமாக அடையாளப்படுத்தி மிகவும் சிறப்பான முறையிலே அருளை வழங்கி கொண்டிருக்கின்றார். இந்த இவ்வளவு பக்த அடியார்களும் இந்த பொங்கல் நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது எங்கள் அம்பாளினுடைய அருள் கடாட்சம் எவ்வளவாக சிறப்பாக அமைந்திருக்கின்றது கண்கூடாக நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். எம்பெருமாட்டியை நினைத்து நீங்கள் எந்த கர்மத்தை ஆட்டினீர்கள் என்றாலும் அது உங்களுக்கு வெற்றியாக அமையப்பெறும். வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கற்கண்டு போட்டு பொங்கினம், சில பேர் சக்கரை பொங்கல் எல்லாம் போட்டு பொங்கினம். டிக்டாக்ல போய் பார்த்துருவாண்டா ப்ரோ. அதில் இருக்குதானே. ஓ டிக்டாக் எப்படி போட மாட்டேன் நான். சோடா பொங்கி முடிஞ்சுதா? பொங்கல் மட்டும் தான் கடை மிச்சம் ஒன்று என் காணையில் வடை மோதகம் அப்படின்னு இல்லையா? இல்லையா? சரி சரி, நான் சும்மா ஆட்டு நான் 2 பானையில் பொங்குறீங்களா? அவங்க போயிட்டாப்பா வாண்டி சேர்த்து பார்க்குறீங்களா? பொங்கி முடிஞ்சுதா? ரக்க போகிறீங்களா? கஜு முந்திரி அதை போடுறீங்களா? எடுக்கிறவண்ணா. இந்த காலை சிறையெல்லாம் சேர்த்துட்டீங்களா? இப்போ சிறையதான் தானா? இதெல்லாம் இத்தாலி பாய்ஸ் ஃபன் தானே. அப்படி நேரத்தில் நான் பொங்கிக்க வந்தீங்கன்னா இது சாமி விரைக்காக படைப்பீங்களா? சரி சரி. மற்றது இந்த கோயில் இன்னொரு விஷயம் தான் நினைச்சேன். அதாவது பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த ஒவ்வொரு 4 கோபுரம் இருக்குது, அந்த 4 திசையிலையும் அந்த 4 கோபுரத்துக்கும் முன் வாசலில் பார்த்தீங்கன்னா சொன்னால் பெரிய பானைகள் வைத்து பொங்கல் பொங்கின பாருங்க. வந்தால் மற்ற ஆக்கள் பொங்கல் எல்லாமே சாதாரண சின்ன பானைகள். இந்த கோபுரத்துக்கு நேராக இருக்கிற பானை மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பானையாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கோயிலுக்கு பின்பகம் வந்துட்டோம். இங்கேயும் பொங்கி கொண்டிருக்கிறோம். சில இடங்களில் இப்போ ஆரம்பிக்கணும், அதாவது சில பேர் பிந்தி வந்தார்கள் எல்லாம் இப்போ ஆரம்பிச்சு கொண்டிருக்கிறோம். சில இடங்களில் பொங்கி முடிஞ்சுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமி சுற்றி வரைக்க, சாமி வழிவீதி வந்து சுற்றி வரைக்கான் எல்லாரும் படைப்பினம். அதை குறிப்பிட்டு சொல்கிறோம். நாங்கள் அது மட்டும் நிற்போம்னு சொல்லி தெரியல. 2 காட்டாக உங்களுக்கு எல்லாமே காட்டிக்கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். உங்களோட பெயர்? வணக்கம். சோமசுந்தரம். என்ன மாதிரி இருக்கு திருவிழா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பொங்கல் எல்லாம் முடிவடையுது. எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் அராலியிலேருந்து. பொங்குறீங்களா? பொங்கி முடியுது. பொங்கு வருஷம் வருஷம் பாருங்களா? வருஷம் வருஷம் பாருங்க. சுவாமி சுற்றி வரத்தான் படைப்பீங்களா? சரி சரி. உங்களை கண்ட சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. இங்கே வந்தது நன்றி, உங்களை பார்த்தது நன்றி, பொங்கல் நன்றி, எல்லாம் நன்றி. நன்றி நன்றி. வணக்கம். ஓகே தேங்க்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இருட்டிக்கணும் வந்துட்டு இல்லாமல் லைட் போட வலிக்கிட்டேன் பாருங்க. அவ்வளோ அழகாக இருக்கிறது கோயில்.
அப்படியே எல்லாரும் பொங்கி முடிச்சுட்டு சாமி வெளியில் வர மட்டும் பார்த்துக்கொண்டிருக்கிறேன் பாருங்க. ஒரு வழியாக இந்த பொங்கல் விழா அமைய வேண்டும். இதற்காக இங்கே வீதியிலே பொங்கலுக்கு வணக்கம். உங்களோட பேர்? எந்த பேர் புஷ்பராணி. ஐயா நன்றியா. ஐயா பார்த்து காய்ச்சு நிறைய விஷயம் ஐயா சொன்னவர் எங்களுக்கு. எல்லாம் பொங்கி முடிஞ்சுதா? எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும். நன்றியா. எல்லாரும் உங்களுக்கு எல்லாருக்கும் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுக்காண்டி தான் நாங்கள் சரி கூட படம் லண்டனுக்கு போய் லண்டன்லேருந்து கூட மருமகன் அனுப்பி லண்டனில் அனுப்பிடுவா. எல்லாரும் சூரிய வாழ்க வளமுடன். நன்றி. மற்றொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம் சொல்லுவா? என்னது? இந்த கோயிலை நாங்கள் வீடியோ எடுத்துனாங்க. எடுக்க எல்லா மக்களுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்க எடுக்கிறது ஒருத்தர் மறைக்கல. எல்லாருமே சரி எடுங்க விட்டுட்டு அப்படி தாங்களா கூப்பிட்டு விட்டார். பொங்கி பானை அந்த வழியேக்கு எல்லாம் நம்ம எடுங்கன்னு சொல்லி நான் கூப்பிட்டு காட்டினேன். சில கோயிலுக்கு போய் அப்படி இல்லை, எங்க எடுக்காங்க சொல்லி அப்படி மீறி எடுத்தாலும் அந்த வீடியோ அழிச்சு விடுங்க, எடிட் பண்ணி தட்டி விடுங்க. எடுக்கலாம் உதாரணம் ஓகே. உங்களை பேர் தான் பெருமையாக சொல்லி கொண்டிருக்கோம். ஆமாம், கட்டாயம் பெறுவீங்க. நாங்கள் சொன்னது இப்போ ப்ரூஃப் ஆகுது. லைவ்ல ஆதாரம் இப்படி தானே ஃப்ரெண்ட்லியாக கேட்குறேன். நல்லா இருக்கிறேன், எங்களுக்கு மட்டும் சந்தோஷமா இருக்கு. எப்படின்டா அம்மா பொங்கை காட்டினாங்க பாருங்க, எப்படி வச்சிருக்கான்ட்டு. பேரண்ணா பேரன் எப்படி வச்சிருக்காங்க? சின்ன வயசுல எப்படி ஞாபகம் இருக்கா எனக்கு? அம்மா நான் மடிக்க குந்தி இருக்கிறேன். ஏன்னா சின்ன வயசு ஞாபகங்கள். இப்போ யார் எப்படி இருந்தீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்க. தம்பிக்கு என்ன பேர்? துவிர்சனா? ஜுவிசன். ஜுவிசன். அம்மாண்ட பேர் என்னென்ன? ஜாலியாக இருக்கிறார் என்ன? நல்லா இருக்க இல்லை, இதை பார்க்க எங்களுக்கு சின்ன வயசு ஞாபகங்கள் வந்தது. சின்ன வயசுல எப்படி தான் எல்லாரும் இதெல்லாம் காண கிடைக்காதான் பார்ப்போம். ஆமாம், வாரம்மா. சரிம்மா, வாரம்மா. ஓகே, நன்றி.
படைக்க தொடங்கிட்டோம். பாருங்க இப்போ படைக்க தொடங்கியாச்சு. எல்லாருமே படைக்க தொடங்கினோம். சாமி வெளியில் வந்து கொண்டு இருக்குது. அப்போ அதால் எல்லாருமே படைக்க தொடங்கிட்டோம். அப்படியே ஆவி பறக்குது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமி வெளியில் வேலை போகுதுன்னு. ஆனால் நான் வீடியோ எடுக்கலாது. 4 வீதம் சார்ஜ் ஃபோன் 4 வீதம் சார்ஜுக்கு வந்துட்டு அதாவது வீடியோ எடுக்கலாது. நின்றுலாம் இப்படி கட்டணும் காட்டிட்டு போகாமல் சரி பார்த்தா கடைசியாக எங்களுக்கே ஒரு இதாக போயிட்டுது. ஃபோன் சார்ஜ் நான் போயிட்டு ஆஃப் ஆக போதும். அதுக்கு நான் வீடியோ அவுட்ரா முடிச்சு கொள்வேன். சரி ஓகே அவ்வளோ வீடியோ முடிச்சு கொடுத்து லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சு அவனுங்க மறக்க KS சங்கர் ஜெஃப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்வீட் பாய் பாய். பசிக்குதுன்னா ஃபோன் ஆஃப் ஆக போகுது.